ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் கிளாஸ் 15 பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் பார்த்தீங்கன்னா த இந்தியன் ஜுடிஷரி, அதாவது இந்திய நீதித்துறை, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியன் ஜுடிஷரியை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷனை சேஃப்கார்ட் பண்ணுற ஒரு பாடி தான் ஜுடிஷரி. ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியான கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜுடிஷரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது டாப் மோஸ்ட் அபெக்ஸ் கோர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதுக்கு கீழே ஹை கோர்ட்ஸ், சபார்டினேட் கோர்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து டாபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்தில் தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷன் மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இது இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா த இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம், சிங்கிள் ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்னு இருக்குது. ஆனால் அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸுக்குன்னு ஒரு லா, மொத்த யூஎஸ்க்குன்னு சொல்லி ஒரு லா இருக்கும். சுப்ரீம் கோர்ட் வந்து மொத்த ஸ்டேட்டுக்கான மொத்த கண்ட்ரிக்கான லாவை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அதுவே பார்த்திங்கன்னா ஸ்டேட் லா வந்து ஒன்று இருக்கும், அதை வந்து ஹை கோர்ட்ஸ் வந்து அதை எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. ஸோ மொத்தம் ஸ்டேட்ஸுக்கு, மொத்த கண்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு நேஷ்னல் லா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மொத்தமே ஒரே லா இருக்குது. என்ஃபோர்ஸ் பண்ணுறது ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஸ்டேட் கோர்ட்டும் அந்த லாவை தான், அந்த கான்ஸ்டியூஷனாக தான் வந்து அபைட் பண்ணி அந்த கான்ஸ்டியூஷனை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டும். Unlike the US, India has a single integrated system for both central and state laws, once chain of command from apex to district courts. ஸோ அபெக்ஸ் கோர்ட்டுங்கிறது இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டை மீன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்க ஒரு சபார்டினேட் கோர்ட்லேருந்து அப்பீலுக்கு வந்து ஹை கோர்ட்டுக்கு போவாங்க, ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிற கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ensured by the Constitution, Article 50, through the separation of from executive control vital for the rule of law. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் 1950க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோலில் தான் ஜுடிஷரி இருந்துச்சு. ஆனால் இந்த ஆர்டிக்கிள் 50 மூலியமாக வந்து அதை வந்து பிரிச்சுட்டாங்க, எக்ஸிக்யூட்டிவும் ஜுடிஷரியும் பிரிச்சுட்டாங்க. இந்தியா மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து பிரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரசாமி ராஜா, கேஎஸ் ராஜான்னு எழுதிக்கலாம். ஸோ அவர் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியில் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஜுடிஷரியை பிரித்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்டியன் ஆஃப் ரைட்ஸ், இன்டர்பிரட்ஸ் த கான்ஸ்டியூஷன் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் த்ரூ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ரிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 32 இருக்கும், அண்ட் ஹை கோர்ட்டுக்கு ஆர்டிக்கிள் 226 இருக்குது. இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 32ங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட், ஆர்டிக்கிள் 226 ஹை கோர்ட்டுக்கான ரிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி ஒருத்தர் போனாருன்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட்னால் ரிஜெக்ட் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அதுவே ஹை கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ண முடியும், ஏன்னா அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ரிட் இருக்குது. மேண்டமஸ், ஹேபியஸ் கார்பஸ், செட்டோரி, ப்ரோஹிபிஷன், இது மாதிரி வந்து 5 டைப் ஆஃப் ரிட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 3 tier ஆஃப் ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ். இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி அபெக்ஸ் கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட், அதுக்கு கீழே வந்து ஹை கோர்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது, சபார்டினேட் கோர்ட் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் பார்த்திங்கன்னா த அபெக்ஸ் கோர்ட் அட் த யூனியன் லெவல் ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ அவங்க சொல்கிற ஒரு வேர்டிக்ட், இப்போ ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கேஸ் நடக்குது, அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதுதான் ஃபைனல், அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது. ஸோ அவங்க தான் வந்து ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஹை கோர்ட் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ஜுடிஷியல் பாடி ஆஃப் அட் த ஸ்டேட் லெவல். ஸோ ஒரு ஸ்டேட்டில் ஹை கோர்ட் தான் வந்து ஹையஸ்ட் ஜுடிஷியல் பாடி. இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா 25 ஹை கோர்ட்ஸ் வந்து இருக்குது இந்தியாவில். ஸோ சில ஸ்டேட்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்டுக்கு வந்து ஒரே ஒரு ஹை கோர்ட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானாவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் வந்து கவுஹாத்தியில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து 1-2 ஸ்டேட்டுக்கு வந்து காமனான ஹை கோர்ட்ஸ் வந்து இருக்குது.
ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா தெலங்கானா இருக்கு இல்லையா, ஆந்திராவிலேருந்து தெலங்கானாவில் பிரிக்கும்போது 2014 ஹைதராபாத்தில் தான் வந்து ஹைகோர்ட் இருந்துச்சு. அது வந்து 10 இயர்ஸ்க்கு வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதை கட்டிட்டாங்க, தெலங்கானாக்குன்னு தனி ஹைகோர்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சபார்டினேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் ஃபாலோட் பை லோவர் சிவில் ஆர் கிரிமினல் கோர்ட். ஸோ வந்து செஷன்ஸ் கோர்ட்டா அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் செஷன் கோர்ட் கிட்டத்தட்ட ரெண்டும் பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட் தான். இந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து சிவில் கேசஸை டீல் பண்ணுவாங்க, அதுவே செஷன் கோர்ட் பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேஸ் வந்து டீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த நேம் சேஞ்ச் வந்து இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அப்லேட் ஃப்ளோ. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி டெசிஷன் லோவர் கோர்ட்டில் எடுக்கிற டெசிஷன் வந்து அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கு போய் அடுத்தது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பார்டினேட் கோர்ட்டில் ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க, டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து ஹைகோர்ட் வந்து உறுதி செய்யணும். அவங்க அப்பீலே போகலினாலும் அதை உறுதி செஞ்சால் மட்டும்தான் அடுத்தது அவங்களுக்கு டெத் சென்டென்ஸை வந்து ஃபைனல் பண்ண முடியும். கேன் பி சேலஞ்ச் இன் த ஹையர் கோர்ட்ஸ் வியா அப்பீல்ஸ். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இதை பற்றி பார்க்குறோம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிக்கிள் 124 147 அண்டர் பார்ட் 5 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கரண்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 34 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஒன்று வந்து சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் 33 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. ஸோ 33 + 1 34 ஜட்ஜஸ் இருக்காங்க. அதுவே 1950 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரும்போது 7+1 தான் இருந்தாங்க, 8 ஜட்ஜஸ் தான் வந்து டோட்டலாகவே இருந்தாங்க இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ். இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம்ஸ் வந்து அதோட பார்லிமெண்ட் லா மூலியமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து இப்போ வந்து 33 + 1 34 ஜட்ஜஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, த மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டா அண்ட் ஹெட் ஆஃப் த இந்தியன் ஜுடிஷியரி. ஸோ இந்தியன் ஜுடிஷியரியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அப்பாயிண்டட் பை பிரசிடெண்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆர்டிக்கிள் 130 தான் வந்து சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பற்றின ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. அது வந்து இப்போதைக்கு நியூ டெல்லியில் இருக்குது. ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் நினச்சா எந்த ஒரு பிளேஸையும் வந்து இப்போ வந்து அங்கேருந்து ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக வந்து அதை ஹைதராபாத்துக்கு மாற்றலான்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த பவர் இருக்குது. ஆனால் பிரசிடெண்ட்டோட அப்ரூவல் வந்து தேவை. சிஜேஐ கேன் அப்பாயிண்ட் எனி அதர் பிளேசஸ் வித் பிரசிடென்ட்ஸ் அப்ரூவல். ஸோ லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடிங்ஸ் ஆர் கண்டக்ட் இன் இங்கிலீஷ். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 2014 தான். ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் காமன் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதுவே 2014 பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அதாவது சென்னை ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து அலுவல் மொழியாக மாற்றினாங்க. அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அலாங் வித் இங்கிலீஷ் நீங்கள் தமிழையும் வந்து ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸை அப்பாயின்ட் பண்ணுற ப்ராசஸை பற்றி பார்க்கலாம். ஸோ கொலிஜியம் சிஸ்டம், a system where CJI and 4 most senior judges of the Supreme Court recommend names for appointment. It is a judge-made system from the 3 judges case. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 30 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்ண ப்ராசஸில் நிறையா வந்து இஷ்யூஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ஜட்ஜஸ் கேஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி 4 ஜட்ஜஸ் கேஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1982 தான் வந்து ஃபஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது வந்து விட்டுருங்களேன். ஸோ இது வந்து அந்த மற்ற இன்னொரு ரீசனுக்காக 1992 இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, சிஜேஐ ப்ளஸ் 2 ஜட்ஜஸ், சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து கொலிஜியமில் வந்து இருக்கணும். இவங்க வந்து யாரை டிசைட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து அப்பாயின்ட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டாக அப்பாயின்ட் பண்ணப்படணுன்ட்டு. அதேவே 1998 வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்னா சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ப்ளஸ் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் வந்து கொலிஜியம் சிஸ்டமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே 2014 பார்த்தீங்கன்னா என்ஜேஏசி, நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன், கொலிஜியம் சிஸ்டமே ரிமூவ் பண்ணிவிட்டு நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜேபி கவர்மெண்ட் அவங்க வந்தோடனே 2014 கொண்டு வந்தாங்க.
99th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில். ஸோ வந்து என்ஜேஏசிங்கிறது ஒரு பாடி, அந்த பாடி தான் வந்து ஜட்ஜஸாக அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு ஆட்டோமேட்டிக்காக சுப்ரீம் கோர்ட் எடுத்து இது வந்து கான்ஸ்டியூஷனலி ராங், இது வந்து நீதித்துறைக்கே வந்து எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொலிஜியம் சிஸ்டமையே வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரணும்னு ஆர்டர் போட்டாங்க. ஸோ இதுதான் வந்து கொலிஜியம் சிஸ்டம். கொலிஜியம் சிஸ்டம் பற்றிக்கு ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா இதுதான் 1998 இருக்கு இல்லையா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் படி சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார் ப்ளஸ் 4 மோஸ்ட் சீனியர் ஜட்ஜஸ், இவங்கெல்லாம் டிசைட் பண்ணுறவங்க தான் வந்து ஜட்ஜாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஓகே, ஸோ இங்கேயே இருக்குது பாருங்கள், 99th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க எஸ் அன்கான்ஸ்டியூஷனல் டு ப்ரிசர்வ் த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டோட ரோல். Appointments are formally made by the President of India. The President cannot ignore the collegium reconsidered recommendation. அதாவது அப்பாயிண்ட் பண்ணுறது, அவங்க டிசைட் பண்ணுறது யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது கொலிஜியம், ஆனால் அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடெண்ட். பட் பிரசிடெண்ட்டுக்கு கொலிஜியமோட ரெக்கமெண்டேஷனை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறதுக்கான பவர் வந்து கிடையாது, அதாவது நெக்லெக்ட் பண்ணுறதுக்கான பவர் வந்து கிடையாது. ஸோ யார் வந்து கொலிஜியம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, அடுத்தது குவாலிஃபிகேஷன் அண்ட் டென்யூர் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ ஹீ மஸ்ட் பி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்க எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனுக்கும் ஒரு எல்லாத்துக்குமே வந்து சிட்டிசனாக இருக்கணுங்கிறது ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக வந்து ஒரு 5 years இருந்திருக்கணும், அல்லது அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட் ஃபார் 10 years. ஸோ ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக 5 வருஷம் அல்லது ஹைகோர்ட்டோட அட்வொகேட்டாக 10 years வந்து இருந்திருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட். ஸோ கேன் பி அப்பாயின்ட் பை பிரசிடென்ட் இஃப் ஹி ஆர் டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட். நல்ல ஒரு டேலண்டான ஒரு பர்சன், டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பிரசிடெண்ட் வந்து நினச்சாருன்னா அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான பவர் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இதில் என்னென்னா இந்த டிஸ்டிங்யூஸ்டு ஜூரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒன்லி ஃபார் சுப்ரீம் கோர்ட். ஓகே, அடுத்தது டென்யூர் பார்த்தீங்கன்னா 65 years. அதுவே ஹைகோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் நம்ம பின்னாடி பார்ப்போம் 62 years தான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு 65 years வந்து ரிட்டைர்மெண்ட் ஏஜ். ஸோ ரெசிக்னேஷன் பண்ணலாம், இவங்க வந்து பிரசிடெண்ட்டுக்கு வந்து ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணலாம். யார் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் ரெசிக்னேஷனை கொடுக்க முடியும். ஸோ ஹீ கேன் சப்மிட் ரெசிக்னேஷன் டு த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 124 வந்து இருக்குது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ப்ராசஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 2 கிரவுண்ட்ஸில் மட்டும்தான் வந்து இந்த மோஷன் வந்து பாஸ் பண்ண முடியும். அதாவது ரிமூவல் மோஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி. இந்த 2 பொசிஷனுக்கு மட்டும்தான், காரணத்துக்காக மட்டும்தான், ரீசனுக்காக மட்டும்தான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். மோஷன் ரெக்வயர்ஸ் 100 members இன் லோக்சபா, 50 இன் ராஜ்யசபா. இந்த மோஷன் கொண்டு வரணுன்னாவே வந்து 100 பேர்த்தோட அப்ரூவல் வேணும் லோக்சபாவில், அல்லது ராஜ்யசபாவில் அதை இனிஷியேட் பண்ணும்போது 50 மெம்பர்ஸோட அப்ரூவல் வேணும். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் பாஸ் பண்ண முடியும். ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி நம்ம பார்த்துருப்போம். சிம்பிள் மெஜாரிட்டினா எத்தனை பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்களோ அந்த டைமில் அதில் 50%. அதுவே ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 மெம்பர்ஸில். ஸோ மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளவோ, லோக்சபாவோட மொத்த ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அதில் 2/3 மெம்பர்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். அப்புறம் அதில் 50% வந்து இந்த பில்லுக்கு ஓகே சொல்லணும். அப்போ தான் வந்து ரிமூவல் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவுஸுக்குமே பொருந்தும். ஃபைனல் ஆர்டர் இஷ்யூட் பை த பிரசிடெண்ட். ஸோ என்ன தான் இவங்க பாஸ் பண்ணி கொடுத்தாலும் ஃபைனல் ஆர்டர் கொடுக்கறது பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டு தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு லா பாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இதுதான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜட்ஜஸும் இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் மோஷன் மூலியமாக ரிமூவ் பண்ணப்பட்டது கிடையாது இது வரைக்கும் இந்தியாவில். ஓகே, அடுத்தது ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், அப்ளைட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. அதில் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னென்னா, அதாவது ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே வந்து அவங்களால விசாரிக்க முடியும், அப்பீல் மூலியமாக இல்லாமல் எடுத்தோடனே அவங்களால விசாரிக்க முடியும். இதை தான் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறோம். ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி சொல்கிறது ஆர்டிக்கிள் 131. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சென்டருக்கும் ஏதாவது ஒரு ஸ்டேட்டு, 1 or more ஸ்டேட்ஸுக்கும் இருக்க டிஸ்பியூட்டு
அடுத்தது சென்டர் அண்ட் ஸ்டேட், ஏதோ ஒரு ஸ்டேட், சில ஸ்டேட்ஸ் ஒரு சைடும் சென்டரும் சில ஸ்டேட்ஸும் ஒரு சைடில், மீதி ஸ்டேட்ஸ் எல்லாம் இன்னொரு சைடில், இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தது பிட்வீன் எந்த ஒரு பிரச்சனை வந்து டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ், இப்போ வந்து லைக் எப்படி சொல்லலாம், இப்போ வந்து காவேரி வாட்டர் டிஸ்பியூட் இருக்குது, அந்த மாதிரி இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ எப்படி கிருஷ்ணா ரிவர் எடுத்துக்கோங்க, அது வந்து மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் ஆகி ஆந்திரா தெலுங்கானாலாம் பாஸ் ஆகுது. ஸோ அந்த ரிலேட்டடான இஷ்யூஸ் இது மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட்னால் விசாரிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், ஆர்டிக்கிள் வந்து 32 முன்னாடியே பார்த்துட்டது தான். ஹேபியஸ் காப்பஸ், அதாவது ஆட்கொணர்வு மனு, ஒருத்தர் காணாமல் போயிட்டாருன்னு கண்டுபிடிச்சி கொடுக்கறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மேண்டமஸ்னால் வந்து ஒரு பப்ளிக் அஃபீஷியல் வந்து ஒரு வேலை செய்யலைன்னா கோர்ட் ஆர்டர் மூலியமாக அந்த வேலையை செய்ய வைக்கிறது தான் மேண்டமஸ். அடுத்தது ப்ரோஹிபிஷன், ஒரு கோர்ட் வந்து அவங்களுக்கான ஜூரிஸ்டிக்ஷனை எல்லாம் மீறும்போது அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. செட்ரோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு கோர்ட் கொடுத்துட்டாங்க, அதை கேன்சல் பண்ணுறது தான் வந்து செட்ரோரி. கிட்டத்தட்ட இந்த ப்ராஹிபிஷனும் செட்ரோரியும் சேம்னு தான் சொல்லலாம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ப்ராஹிபிஷனுங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பண்ணுறது, செட்ரோரிங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோவாரண்டோ, அதாவது ஒரு பப்ளிக் அஃபீஷியலோட லீகலிட்டி ஆஃப் கிளைமிங் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸை வந்து லீகலியா அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறது தான் வந்து கோவாரண்டோ. ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆர்டிக்கிள் 32ங்கிறது இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ ஒருத்தர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை கிளைம் பண்ணுறதுக்காக இந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் எடுத்துகிட்டு நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போனால் சுப்ரீம் கோர்ட்னால் அதை மறுக்க முடியாது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். அப்பலேட் பற்றி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அப்பலேட் இன் சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ் அண்ட் அதர் கேசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ 132லேருந்து 34 வரைக்கும். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது, சிவில், கிரிமினல் அண்ட் அதர் கேஸ்ன்னு சொல்லிட்டு. ஹியர்ஸ் அப்பீல் அகேன்ஸ்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இன் கான்ஸ்டியூஷனல், சிவில் அண்ட் கிரிமினல் மேட்டர்ஸ் இஃப் a substantial question of law is involved. ஸோ வந்து ஒரு லா ரிலேட்டடான ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஹைகோர்ட்லேருந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இல்லை சப்பார்டினேட் கோர்ட்லேருந்து மேலே, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பலேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் 143. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட்டுக்கு வந்து ஒரு கேஸில் வந்து ஒரு கிளாரிட்டி தேவை, அதில் வந்து கான்ஸ்டியூஷன் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸை கேட்கலாம். சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவரே அதுக்கான பதிலை சொல்லலாம், இல்லைனா வந்து அனதர் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை வந்து அவர் ரெஃபர் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒப்பீனியன் வந்து கேட்கலாம் பிரசிடெண்ட் கேன் சீக் சுப்ரீம் கோர்ட் ஒப்பீனியன் அண்ட் கொஷின் ஆஃப் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். அது வந்து கான்ஸ்டியூஷன் இன்வால்வ் ஆகிருந்ததுனா வந்து இந்த மாதிரி வந்து ஒப்பீனியன் கேட்பாங்க. த சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் பவுண்ட் டு கிவ் ஒப்பீனியன் அண்ட் த பிரசிடெண்ட் இஸ் நாட் பவுண்ட் டு ஃபாலோ. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஒப்பீனியன் கொடுக்கணுன்ட்டு கிடையாது. பட் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, அது வந்து நம்ம நேஷன் ரிலேட்டடான ஒரு இஷ்யூன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு கண்ட்ரிக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் ஒரு பிரச்சனை, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட்னால் முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க ஒப்பீனியன் கொடுத்தே ஆகணும். இது வந்து ரூல். இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் பவுண்ட் டு கிவ் ஒப்பீனியன்கிறது நார்மல் கேஸில். ஸோ சும்மா எந்த ஒரு நேஷ்னல் இஷ்யூ இல்லாமல் கேட்கும்போது நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். பட் இன்னொரு நம்மளோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும்போது சுப்ரீம் கோர்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மறுக்க முடியாது. ஸோ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னா அதை கண்டிப்பாக பிரசிடெண்ட் ஃபாலோ பண்ணுங்கிறதும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி கேட்குறது, அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன், டிஸ்கிரிஷனரி பவர் டு கிராண்ட் லீவ் ஃபார் அப்பீல் அகேன்ஸ்ட் எனி ஜட்ஜ்மெண்ட் பை எனி கோர்ட் ஆர் ட்ரிபியூனல். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டு லோவர் கோர்ட்லேருந்து கொடுக்குற ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்டை அது தானாக வந்து எடுத்து விசாரிக்கிறது தான் வந்து இந்த ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் வராது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் 136 வந்து சொல்லுது. ஸோ இந்த முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் நியூமோனிக் வச்சு அந்த மாதிரி வந்து இந்த ஆர்டிகிள்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்டிக்கிள் 129 பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய கேஸில் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி வந்து ஒரு கேஸில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ரெஃபரன்ஸாக வந்து பழைய கேஸஸோட ஜட்ஜ்மெண்ட்ஸையும் எடுத்துக்குவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நிறைய டைம் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க. பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் வந்து
பேஸ் பண்ணி கொடுக்கறது. All judgments are recorded for perpetual memory and act as legal precedents, power to punish for its own contempt. ஸோ அந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் இருக்கு இல்லையா, ஏர்லியர் ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லி யாராச்சும் கிளைம் பண்ணால் அது வந்து கோர்ட்டோட கண்டெம்ட் மாதிரி. ஸோ வந்து அவங்க மேலே ஆக்ஷனும் எடுக்கப்படும். ஜுடிஷியல் ரிவ்யூ, பவர் டு எக்ஸாமின் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ஆக்ட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் இஃப் தே வயலேட் த கான்ஸ்டியூஷன் தே ஆர் டிக்ளேர்டு அல்ட்ரா வயர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜேஏசி நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அதை கொலிஜியமுக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ஜேஏசின்னு கொண்டு வந்ததை ஜுடிஷியல் ரிவ்யூ மூலியமாக தான் அவங்க தானாக அதை எடுத்து அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு சுப்ரீம் கோர்ட் நினச்சாங்கன்னா அது அவங்களே தானாக அந்த கேஸை எடுத்து, யாருமே கேஸ் போடணுன்ட்டு கிடையாது, அவங்களே தானாக எடுத்து அது வந்து விசாரிக்கிறதுக்கான பவர் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதை தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட். ஒன் செகண்ட். ஓகே, ஸோ ஹைகோர்ட் பற்றி சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 214 237 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ஸ் பற்றின ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அண்டர் பார்ட் 6 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் அண்ட் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பெருசாக வித்தியாசம் வராது. ஆனால் குட்டி குட்டி மைனர் சேஞ்சஸ் வரும். அந்த மைனர் சேஞ்சஸை வச்சு தான் வந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஹைகோர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 214 ஃபஸ்ட் ஆர்டிக்கிளே. ஸோ ஆனால் 2 ஸ்டேட்டுக்கு காமன் ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சண்டிகரில் இருக்குது. இதுக்குன்னா பஞ்சாப், ஹரியானாக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுஹாத்தியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சில ஸ்டேட்ஸுக்கு வந்து காமன் ஹைகோர்ட் இருக்குது. இந்த காமன் ஹைகோர்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 231 காமன் ஹைகோர்ட் இருக்கலாங்கிறது. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது 214. ஸோ மொத்தம் எத்தனை ஹைகோர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 ஹைகோர்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா பை த பிரசிடென்ட் ஆஃப்டர் த கன்சல்டேஷன் வித் சிஜேஐ, கவர்னர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பாயின்ட் பண்ணுறது யார்? பிரசிடென்ட்டு. அதே மாதிரி நீங்கள் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொலிஜியம் சிஸ்டம் ரெக்கமெண்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்கும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறது. யார் கன்சல்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அந்த எந்த ஹைகோர்ட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அந்த ஹைகோர்ட் இருக்க ஸ்டேட்டோட கவர்னர் அண்ட் அந்த ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், இந்த 3 பேர்த்தையும் கன்சல்ட் பண்ணுவாங்க. சரி, இன்னொரு இதில் வந்து ஒரு டூ யூ நோ ஃபேக்ட் ஃபைல் மாதிரி ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, இப்போ 34 நம்ம பார்த்தோம். அந்த ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். அதுவே ஒவ்வொரு ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்கும் இருக்க ஜட்ஜஸோட ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். அது வந்து பார்லிமெண்ட் கிடையாது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டோட ஸ்ட்ரென்த்தை டிசைட் பண்ணுறது பிரசிடென்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டோட குவாலிஃபிகேஷன் அண்ட் டென்யூர். Qualification: he must be the citizen of India, held judicial office for 10 years or advocate of a high court for 10 years. இது வந்து சேம் as சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் இதே ரூல் தான். அட்வொகேட் ஆஃப் ஹை கோர்ட் ஃபார் 10 years, ஜுடிஷியல் ஆஃபீஸ் வேறு எதில் வேணாலும் 10 years இருந்திருக்கணும். நோ டிஸ்டிங்விஷ்ட் ஜூரிஸ்ட். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணலான்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு பொசிஷன் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஹை கோர்ட்டுக்கு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸோட டென்யூர் பார்த்திங்கன்னா 62 years. ரிமூவல் வந்து சேம் கிரவுண்ட்ஸ் அண்ட் சேம் ப்ரொசீஜர் ஆஸ் அ சுப்ரீம் கோர்ட். அதாவது லோக்சபாவில் 100 பேர் வந்து மோஷன் சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில், அதாவது 2/3 மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆகி அதில் 50% அக்செப்ட் பண்ணி பில் அந்த இது மோஷன் பாஸ் பண்ணி அதை வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும். அவர் வந்து ஃபைனல் சைன் அவர் பண்ணால் தான் வந்து ரிமூவல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அதே ப்ரொவிஷன் தான் ஹைகோர்ட்டுக்கும். அதுவும் பார்லிமெண்ட்டு தான் இனிஷியேட் பண்ண முடியும், ஸ்டேட் அசம்பிளியில் பண்ண முடியாது. ஓகே,
அடுத்தது பார்த்திங்கன்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர்டிக்கிள் 32 விச் இஸ் தி ஃபண்டமெண்டல் ரைட். அப்புறம் ஆர்டிக்கிள் 226 வந்து ஹைகோர்ட் ரிட்டை பற்றி சொல்கிறது. கேன் ஒன்லி இஷ்யூ ரிட்ஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மட்டும்தான் வந்து ஹைகோர்ட்னால் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட் கேனாட் ரெஃப்யூஸ் டு எக்ஸைஸ் திஸ் பவர். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட், அதனால் வந்து ரிட்டை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. கேன் இஷ்யூ ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் அதர் லீகல் ரைட்ஸ். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்த வரைக்கும் வைடர் ஸ்கோப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஹைகோர்ட்டுக்கு தான். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து சுப்ரீம் கோர்ட்னால் முடியும். பட் அதர் லீகல் ரைட்ஸ்க்கும் சேர்த்து ஹைகோர்ட்னால் பண்ண முடியும். ஸோ ரிட்டோட வைடர் ஸ்கோப் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு தான் அதிகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைகோர்ட் கேன் ரெஃப்யூஸ் இஃப் an alternative remedy exist. ஸோ ஹைகோர்ட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட் 226ங்கிறது. அதனால வந்து அந்த அப்பீலை வந்து அவங்களால ரிஜெக்ட் பண்ண முடியும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு எதாவது ஸ்கோப் இருந்தால் ரிஜெக்ட் பண்ண முடியும். ஆனால் சுப்ரீம் கோர்ட்னால ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரி அண்ட் அப்பலேட் ஹைகோர்ட்டுக்கு. ஸோ சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஆர்டிக்கிள் 227. பவர் ஆஃப் தி சூப்பரிண்டன்ஸ் ஓவர் ஆல் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரிபியூனல் த்ரூ அவுட் இட்ஸ் டெரிட்டரி எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட்ஸ். ஸோ இப்போ தமிழ்நாடு ஹைகோர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சப்ஆர்டினேட் கோர்ட்டோட சூப்பரிண்டன்ஸும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தான் இருக்குது, எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன். ஹியர்ஸ் அப்பீல் இன் போத் சிவில் அண்ட் கிரிமினல் மேட்டர்ஸ் ஃப்ரம் தி சப்ஆர்டினேட் கோர்ட்ஸ். சப்ஆர்டினேட் கோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸு, அந்த செஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு வேர்டிக்ட் கொடுக்குறாங்கன்னா அதோட அப்பீல் வந்து ஹைகோர்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. Control over subordinate courts consulted by the governor for appointment, posting and promotion of the district judges. ஸோ அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா ஹைகோர்ட்ஸ் தான். அவங்க டிசிஷன் தான். அவங்க யார்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர், ஸ்டேட், இப்போ டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பாடி அவங்களையும் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் பப்ளிக்ஸ் கமிஷன் அப்படி வச்சுக்கலாம். சரி, இன்க்ளூடிங் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, ஸோ ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்டுக்கான ஒரு குட்டி கம்பேரிசன். ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு 35 years, அதே ஹைகோர்ட்டுக்கு 62 years. டெரிட்டரி பார்த்திங்கன்னா ஹோல் ஆஃப் இந்தியா மொத்தத்துக்கும் பொருந்தும் சுப்ரீம் கோர்ட். ஆனால் எந்தெந்த ஸ்டேட்டோட ஹைகோர்ட்டோ அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பொருந்தும். அடுத்தது டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, ஆனால் வந்து ஹைகோர்ட்டில் கிடையாது. ரிமூவல் கிரவுண்ட்ஸ் வந்து ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அண்ட் கெப்பாசிட்டி, அதே தான் இங்கேயும் அதே தான். ஸோ இந்த 2 ரீசனுக்காக மட்டும்தான் வந்து அந்த இம்பீச்மெண்ட் மோஷனே கொண்டு வர முடியும். ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கெப்பாசிட்டி. இந்த ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அந்த ப்ரூவ்டுன்னு ஏன் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சுப்ரீம் கோர்ட்டில் அது கரெக்டு, அவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தால் அதை தான் வந்து ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர். அதுக்கப்புறம் தான் பார்லிமெண்ட்டில் அந்த மோஷனே வந்து கொண்டு வருவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அந்த மோஷன் கூட கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ வந்து நம்ம இந்தியன் ஜுடிஷியருக்கு இருக்க பெரிய தலைவலியை பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கேசஸ். கோடிக்கணக்கான கேசஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்காமையே நான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 80,000 கேசஸ் வந்து இன்னும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம பெண்டிங்லேயே இருக்குது. அண்டு ஹைகோர்ட்டில் பார்த்திங்கன்னா 60 லட்சம் கேசஸ் இருக்குது. அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸில் பார்த்திங்கன்னா 4.5 கோடி கேஸ் இருக்குது இந்தியாவில். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் வந்து கொண்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லோக்பால் கூட எடுத்துக்க வேணாம், லோக் அதாலத் இருக்கு இல்லையா, லோக் அதாலத். ஸோ இந்த முக்கியமாக வந்து இதுதான் பார்த்திங்கன்னா
அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன். இது பார்த்திங்கன்னா வந்து கேசஸை கம்மி பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கு போகாமல் சுமூகமாக முடிக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க அந்த லோக் அதாலத். ஸோ இது மூலிமா வந்து கேசஸை கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க. இது மட்டும் கிடையாது, இது இல்லாமல் வந்து ஃபேமிலி கோர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் மொபைல் கோர்ட்ஸ் இருக்குது, கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து மொபைல் கோர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் கன்சிடரபிள் அமௌண்ட்டான ஆஃப் கேசஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஆனால் இருந்துமே வந்து இப்போது 2024 பொறுத்த வரைக்கும் இத்தனை கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகே. அடுத்தது ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ப்ரோஆக்டிவ் ரோல் பிளேட் பை த ஜுடிஷியரி இன் ப்ரொடெக்டிங் தி ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் ஜஸ்டிஸ் இன் சொசைட்டி. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில கேசஸில் வந்து இது வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம். அந்த சபரிமலை கேஸ் இருக்கு இல்லையா, அதாவது வந்து 10லிருந்து 50 வயசு விமென்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து சபரிமலைக்குள்ளே போக முடியாது. அதுக்கு வந்து இப்போ அதுக்காக சொல்கிற ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த 2021 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு எகெயின்ஸ்ட் ஆனது. ஸோ இங்கே விமென்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லா பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்புக்கும் வந்து உள்ளே போகிறக்கான உரிமை வந்து இருக்குது, ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 2026 ஏப்ரலில் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ அவங்க ஒரு பார்வை பார்த்துருக்காங்கன்னா, அதாவது வந்து நம்ம வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ எல்லா கோயிலையும் வந்து எல்லா விமென்ஸ்க்கும் அலௌடு தான். பட் அந்த கோயிலை மட்டும் என்னென்னா வந்து அந்த கோயிலோட இயல்பே வந்து அதுதான். அவங்க கூட இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஜட்ஜ் வந்து சொல்லியிருந்தார், ஹீ இஸ் அ முஸ்லீம். அந்த முஸ்லீம் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். நான் ஏன் வந்து அவங்களோட ரிலீஜன் சொல்கிறேன்னா, அவரோட அப்சர்வேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. என்னென்னா, அதாவது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு ஒரு பெண் டிவோட்டி வந்து சபரிமலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அந்த வயசில் இருக்கவங்க, அவங்க வெயிட் பண்ணுவாங்க. 50 வயசு வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ணுவாங்க கடவுளை பார்க்குறக்கு. ஸோ வந்து இது வந்து இந்த அப்சர்வேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னா என்னென்னா, அந்த ரூல் படி இல்லாமல் ஒரு பொதுப்படையான பார்வை வந்து அவங்களுக்கு இருக்கும். அவங்களோட கருத்தை சொல்லுவாங்க. அது வந்து தப்பாக கரெக்டான லா படி இல்லாமல் அவங்களோட கருத்தை சொல்லி இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இதை தான் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் படி மட்டும் கிடையாது, சில விஷயத்த வந்து கான்ஸ்டியூஷன் படியே வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னா வந்து அந்த கோயிலோட தன்மையே மாறிடும். ஸோ இதை தான் வந்து ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். அதாவது பாதிக்கப்பட்ட நபரே போய் கோர்ட்டுக்கு போகணுன்ட்டு கிடையாது. ஒரு ஜென்ரல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் யார் வேணாலும் வந்து அந்த பில் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை வந்து ஃபைல் பண்ணலாம். இதுதான் வந்து பில்லுன்னு சொல்லுவாங்க. அலோவ்ஸ் எனி சிட்டிசன் டு சீக் ஜஸ்டிஸ் ஃபார் அ குரூப் ஆஃப் பப்ளிக் காஸ். ஸோ இது மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கேசவனந்த பாரதி கேஸ். பார்லிமெண்ட் கேனாட் அமெண்ட் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் லைக் ஜுடிஷியரிஸ் இண்டிபெண்ட். கேசவனந்த பாரதி கேஸ் 1973 நடந்திருக்கும். கேசவனந்த பாரதி இப்போ ரீசெண்டாக தான் இறந்து போனார். அவர் வந்து கேரளாவை சேர்ந்தது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஸ். ஏன்னா வந்து இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ப்ரியாம்பிளுக்கும் இதை தான் சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை அதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை அதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயே தான் வந்து ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ஸையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன வேணாலும் ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரலாம், ஆனால் அது வந்து ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. இண்டிபெண்டன்ஸ் சேஃப்கார்ட்ஸ். செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர். அதாவது அந்த ரிமூவல் மோஷன் சொல்லியிருந்தால் ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அண்ட் இன்கேப்பாசிட்டி. இதை தவிர எந்த ஒரு ரீசனுக்காகவும் வந்து ஒரு ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ண முடியாது.
ஃபிக்ஸ்டு cannot be vary to disadvantage. ஃபிக்ஸ்டு கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ், அதாவது நீங்கள் 65 இயர்ஸில் ரிட்டையர் ஆகணும், அதை வந்து 62 63 இயர்ஸையாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்காக இருக்கட்டும், அந்த இயர்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கான பவர் வந்து யாருக்குமே கிடையாது. ஃபினான்ஷியல் அட்டானமி, எக்ஸ்பென்சஸ் சார்ஜ் ஆன் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட், அதாவது ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் வந்து அது ஓட்டிங்க்கு வந்து சப்மிட் பண்ண முடியாது, அதை வந்து கன்சாலிடேட் ஃபண்டில் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஓட்டிங்க்கு வரவே வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அவங்களோட ஜட்ஜஸோட சம்பளத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்லி ரீசன் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி வந்தால் மட்டும்தான். ஆனால் இது வரைக்கும் இந்தியாவில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிக்கிள் 360 வந்து கொண்டு வந்ததே கிடையாது. அடுத்தது பேன் ஆன் ப்ராக்டிஸ். ஜட்ஜஸ் கேனாட் ப்ளீட் இன் கோர்ட்ஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், அதாவது ஜட்ஜஸ் வந்து அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த கோர்ட்லேயும் எந்த ஒரு நபர் சார்பாக வாதாடக்கூடாது. ஸோ ஜட்ஜஸ் வந்து ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்க வேறு எந்த ஜாப் பண்ணலாம், ஜுடிஷியரிக்குள்ளே அவங்க மறுபடியும் வர முடியாது. எக்ஸப்ட் ஒரு டெம்பரவரியாக வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கேசஸோட லிஸ்ட் ரொம்ப அதிகமாகுது, அன்பியரபிளாக வந்து கேசஸ் அதிகமாகுதுன்னா அப்போ வந்து ரிட்டையர்டான ஜட்ஜஸை வந்து டெம்பரவரியாக வந்து கூப்பிடுவாங்க, அவங்க வந்து ஜட்ஜாக இருப்பாங்க. அதை தவிர வேறு எந்த ஒரு சினாரியோலையும் அவங்க ப்ளீட் பண்ணக்கூடாது கோர்ட்டில். அடுத்தது கண்டக்ட் டிஸ்கஷன். பார்லிமெண்ட் கேனாட் டிஸ்கஸ் ஜட்ஜஸ் கண்டக்ட் எக்ஸப்ட் இன் ரிமூவல் மோஷன். ஜட்ஜஸ் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த தீர்ப்பை பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பார்லிமெண்ட்டோட அந்த ஒரு ஜட்ஜோட நடத்தையே ஒரே ஒரு இதில் மட்டும்தான் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் மோஷன். அந்த ஜட்ஜ் மேலே ஒரு ரிமூவல் மோஷன் இருக்குன்னா அப்போ அதை மட்டும்தான் அவர் பண்ணது சரியா இல்லையான்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ண முடியும். அடுத்தது பவர் டு பனிஷ் ஃபார் இன்டர்ஃபரன்ஸ் இன் ஜஸ்டிஸ். ஸோ வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தலையிட்டு அது தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தெல்லாம் வந்து நம்ம சரியாக தப்பான்னு பேசலாம், ஆனால் அது தப்பு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது ஜஸ்டிஸில் இன்டர்ஃபர் ஆகிற மாதிரி. அப்படி பண்ணால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்கான பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோதான், ஓரளவுக்கு எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் பண்ணுங்கள். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அதை போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் இந்த பிடிஎஃபை வந்து அப்லோட் பண்ணிடுறேன், மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.